அட பண்ணி பருவலா அவர் கூட போட்டோ எடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. அட கிறுக்கு மெண்டல் பருவலா, ஏழை இப்படி பண்ணுறீங்க? ஒரு நல்லவர் கூட போட்டோ எடுக்கவே முடியல, ஒரு செல்ஃபி கூட போட்டோ எடுக்கவே கூடாதா? செத்த பருவலா, உங்களுக்கு பேதியும் வாந்தியும் எடுக்கு. வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலேருந்து இது ஒன்றுதே செய்யாமல் இருந்தாங்க, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யாரா? இலக்கியாவை. அழகாக இருக்குடா, மகாலட்சுமி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிள்ளை கன்றாவியாக போட்டுக்கிட்டு இருக்கு. ஏத்தா, எந்த பேப்பர் ரைட்டா செஞ்ச வேலை இந்த வேலை? எப்படியா வீட்டில் டைல்ஸ் வாங்கி கொடுத்துருங்கடா, அதையும் செஞ்சு விட்டு போனீங்கன்னா அந்த பிள்ளை இலக்கியா கூட போய் பையை தூக்கிட்டு பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருப்போம்டா. இதில் வேறு தினேஷ் பேப்பர் ரெடி. மாமா உங்களுக்கு கல்யாணம் எப்போ இந்த பண்ணி வச்சுட்டாங்கல்ல, தினேஷ் பேப்பர் ரெடி இந்த பண்ணி வச்சுட்டேன் பாரு, எந்த லோலாய் பையன்னு தெரியல. ஏன்டா இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா அங்கே வர்றான் நெசம் போலையே புரிச்சு மொட்டாட்டி மாதிரி இருக்குது. எங்கள் அக்கா மக எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? மாமா உங்கள் இலக்கியாவை மறு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. என் பொண்டாட்டியை கூப்பிட்றாங்களோ என்னமோ, ஆனால் இலக்கியாவை என் பொண்டாட்டி ஆக்கி விட்டீங்களாடா. பாவத்தை, அந்த பிள்ளை பாவனை பச்சை குழந்தடா. ஏன்டா இன்னமும் அந்த பிள்ளை பச்சை குழந்தையாவே இருக்குடா, ட்ரெஸ் போடாமல் இன்னமும் அம்மளக்குட்டியோட இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதடா. நண்பர்களே, இந்த பாருங்க பின்னாடி பார்த்தீங்களா, இதான் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி. நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். இப்போ நான் ஷூட்டிங் வந்திருக்கேன். இப்போ நான் இதில் அதிகமாக லைவ் வருவோம். பாருங்கள் நம்மளே ரைட். இதான் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி. வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலேருந்து ஒருத்தவர் கேட்டிருக்காப்புல. என்ன கேட்டிருக்காப்புல? விஜய் டிவிக்கு போயிட்டீங்க, அடுத்து இப்போ உங்களை நாங்கள் பிட்பாக்ஸில் பார்க்கணுன்னு ஆதரவோடு வெயிட்டிங்கில் இருக்காராம். ஏன்டா ஏற்கனவே நீயா நானாங்கிறதே பிட்பாக்ஸ் மாதிரி தான் நடந்துச்சு. அதை பார்த்தில்ல, சண்டை ஓட்டு வாங்கிக்கிறோமா? நீ பிட்பாக்ஸ்குள்ளே போய் அடித்து மல்லு கட்டி அருவாள் எடுத்து வெட்டணும். உனக்கு ஆசை பிட்பாக்ஸுக்கு நான் போகணும். அதை நீ பார்த்து அங்கே வீட்டில் மகிழ்ச்சியாக எங்கள் மாமா எப்படி சண்டை போடுறாரு, ஏற்கனவே நீ உயிரை வாங்கி ஏற்கனவே நீ அசிங்கப்படுத்தி விட்டாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எவனுமே நம்ம வீடியோவை பார்க்குறது இல்லை. உக்காளி இல்லைன்னாலும் கருத்து பட்டினா அவுத்த விட்டது ஒரு குரங்குறாங்க. பொம்பளை பிள்ளை தாவணியாக ஒதுக்கி வச்சிருக்க, ஒதுக்கி வீடியோ போட்டுக்கிட்டு அதை கேட்குறான் அந்த கருப்பு சட்டக்காரன். ஏன் பட்டனை கேட்குறேன்? ஆபாசம்னா என்னன்னு கேட்குறியான். நான் என்னத்தை சொல்கிறது? ஆபாசம்னா திறந்து காட்டுறாங்கடா, அதுவே ஆபாசம்னா அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா நம்ம? பொம்பளை பிள்ளைகளும் இருக்குங்க, அந்த பிள்ளைகளையும் நீ கேள்வி கேட்குது. நீ பிட்பாக்ஸ் வேற போக சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நைட்டில் போட்டுக்கிட்டே இருந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வீடியோ. இப்போ நைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இது நைட்டியாமா. என்னன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பார்த்துங்க, என்ன இப்படி நடிக்கிற அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது நைட்டி அப்படிம்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கினேன்னு சொல்லு. ஏன்னா எங்கள் அப்பா ஜாக்கெட்டு போடாமே வயக்காட்டுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் வாங்கி போடணும். ஏன்னா ஆபாசமாக அவளும் நடிச்சிக்கிட்டு இருக்கா. எங்கள் அப்பத்தாலும் அந்த காலத்துலேருந்து இப்போ வரை ஜாக்கெட்டு போடலாம் ஒன்றிய மாதிரியேவோ. இங்கே பாரு, அப்புறம் அவள் காமிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்க. என்னத்தை சொன்னால் நீ செய்வ? அவங்க அண்ணன் தம்பிலாம் வீடியோ பார்க்குறாங்கல்ல, உன் சகோதரிகளை பார்ப்பாளுங்கள, ஏன் உங்கள் அப்பையும் பார்ப்பியால? இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அவன் லைக் போடுவானா? அவங்க அப்பையனா அவங்க பார்த்தாலும் என்னம்மா செய்றீங்க? எங்கேம்மா போகுது நாடு? நாசமாக போச்சுமா.